யாரும் கண்ணு வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஆல்ரெடி இழைச்சிட்டேன்னு எல்லாம் சொல்றாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ், பரோட்டா, சப்பாத்திலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட் ரெனால்ட்ஸ் ரோட்ல YWCA கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற ராதா டிஃபன் சென்டர் தாங்க வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்றேன். என்னென்ன இருக்கு உங்க கடையில? நம்மள்ட்ட வந்து நீ ஸ்பெஷலாக காளான் பிரியாணி இருக்கு, உள்ள குஸ்கா, தக்காளி, புளியோதரை, லெமன், சாம்பார், தயிர் இருக்கு. வேற அது இல்லாம நமக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்கு. அது இல்லாம டிஃபன்ல வந்து புரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, வேற முட்டை புரோட்டா, முட்டை லாப்பா, சாதா விச்சு உள்ள வாங்க இருக்கு. சிக்கன் 65 வேற சாப்பாடு கட்டுங்க. வேற சிக்கன் 65 இருக்கு, சிக்கன் ஃப்ரை இருக்கு, முட்டை மாஸ் இருக்கு, முட்டை குழம்பு இருக்கு. இந்த சின்ன கடையில இவ்வளவு வெரைட்டி இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அதாவது இவ்வளவு வெரைட்டி சாப்பிட முடியாது என்னால. முடிஞ்ச அளவுக்கு 2-3 வெரைட்டி மட்டும் சாப்பிட்டு பாக்குறேன். கண்டிப்பா சாப்பிடலாம். ஓகேண்ணா. இப்போ என்னன்னா உங்கள்ட்ட ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி நம்மள்ட்ட ஸ்பெஷல் சார். அது இல்லாம வெஜிடபிள் பிரியாணி எப்பயுமே ஸ்பெஷல். நம்ம மாஸ்டர் வந்து முட்டை லாப்பா போட்டாலே ஸ்பெஷல். முட்டை லாப்பா தான் ஸ்பெஷலே நம்மள்ட்ட. அது இல்லாம சிக்கன் லாப்பா போடலாம். ஓகே. அதாவது செம்ம பசில இருக்கிறேன். இவரு வேற நல்லா ஹைப்பு கொடுக்குறாரு. அந்த ஹைப்புக்கு ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி வச்சிருக்காரு. இப்போ நம்மளால சாப்பிட முடியும் ஒரு 4 வெரைட்டி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், லெமன் சாதம் இல்லை மல்லி சாதம், குஸ்கா, காளான் பிரியாணி 4 வெரைட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா கொடுக்குறாங்க, துவையல் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான். ஆஹா, அருமையாக இருக்கு. மல்லி சாதம் இல்லை, கடலை பருப்புலாம் போட்டு அந்த அரோமாவே தெரியுது. என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த துவையல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த புளி சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ஆஹா அருமை. குஸ்கா அது மாதிரி லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் மட்டும் ஹார்டாக இருக்குது. அடுத்து புரோட்டாலாம் வாங்க போகிறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை லாப்பா வாங்கியிருக்கேன். 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிரேவி குழம்பு வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த முட்டை கிரேவி கொஞ்சம் வாங்கிட்டேன். முட்டை இல்லை, வெறும் கிரேவி மட்டும் வாங்கிட்டேன். பா, செம்ம சூடு. அடுப்புல இருந்து அப்படியே எடுத்துறாங்களே, சூடாக தான் இருக்கும். ஆஹா, பார்க்கும் போதே எச்சி ஊறுது. ஆஹா, அருமையா இருக்கு. வெறும் முட்டை லாப்பா சாப்பிடுவோம், குருமா இல்லாம. அருமையா இருக்கு. பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கு. வெரைட்டி ரைஸ் நல்லா இருக்கு. மீல்ஸ் மட்டும் நான் வாங்கலை. 50 ரூபாய்க்கு வெஜ்ஜு மீல்ஸ் தராங்க. போதும், இதுவே ஃபுல் ஆயிருச்சு. இது கொஞ்சம் சாப்பிட முடியுது. அதனால மீல்ஸ் இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். அடுத்து ஒரு 2 புரோட்டா சொல்லியிருக்கேன், புரோட்டா ஆம்லேட்டோட, அதையும் ட்ரை பண்ணணும். எவ்வளோ சாப்பிட்றேன்னுட்டு யாரும் கண்ணு வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஆல்ரெடி இழைச்சிட்டேன்னு எல்லாம் சொல்றாங்க. இவங்கள்ட்ட 2 கிரேவி இருக்கு, 2 குருமா இருக்கு. வெஜ்ஜு குருமா ஒன்று, அது ரெண்டுமே வெஜ்ஜு தான். இதெல்லாம் சுண்டல் போட்டு வெஜிடபிள் குருமா, அது வந்து குருமா. சப்பாத்திக்கு அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அந்தந்த இதுக்கு அதுதான் செட் ஆகும். பரோட்டா குருமா அட்டகாசமா இருக்கு. சாப்பிட்ட வரைக்கும் ஒர்த் ஃபார் மணின்னு சொல்றாங்களா, இதுதான் அது. இந்த கடையோட லொக்கேஷனு, ப்ரைஸு, டைமிங்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போது சொல்கிறது தான், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு இம்ரான் சைவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.